வணக்கம் மக்களே. திமுகவில் இணைந்தேனா பொள்ளாச்சி ஜெயராமன் பரபரப்பான விளக்கத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பொள்ளாச்சியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள ஜெயராமன் அவர்கள் திமுகவில் இணைந்ததாக சில ஊடகங்களில் செய்தி வெளியானது. இதனை அடுத்து இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நடிகர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்துதான் அதிமுகவில் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தொண்டராக தொடர்ந்து அதிமுகவில் பணியாற்றுவதாகவும், பிரபல ஊடகம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தன் மகனை தொடர்பு படுத்தி செய்தி வெளியிட்டதற்காக அந்த ஊடகம் மீது மான நஷ்ட வழக்கு போட்டு இருப்பதால் திமுகவில் இணைந்ததாக வதந்தி அந்த ஊடகத்தில் வெளியாகி உள்ளது எனவும், இதைத் தொடர்ந்து மற்ற ஊடகங்களும் அதனை பரப்ப துவங்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அதிமுக தன் உயிரோடு உணர்வோடும் கலந்தது என்றும், உயிர் உள்ளவரைதான் அதிமுகவில் தொடர்ந்து நீட்டிப்பேன் என்றும், இது போன்ற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வேண்டுமென்றால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கான மனு கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது குறித்து பரிசீலனை செய்வார் எனவும், இது திட்டமிட்ட சதி எனவும், தேர்தல் நேரத்தில் திமுகவினர் தொடர்ந்து தன்மேல் அவதூறு பரப்புவதை வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டும் தற்போது 2026ஆம் ஆண்டும் தேர்தல் நேரத்தில் தொடர்ந்து திமுக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும், அதிமுகவை யாரும் அசைக்க முடியாது எனவும், தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக தேர்தலில் இணையுமா என்ற பத்திரிகையாளர் கேள்விக்கு கட்சி தலைமை பதில் கூறும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தகவல்தான் திமுகவில் இணைந்த என பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களின் பரபரப்பான விளக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேரளாவில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு அசத்தியுள்ளார். கேரளாவில் வருகிற டிசம்பர் மாதம் 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கேரள மாநிலத்தில் 9/12/2025, 11/12/2025 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கீழ்காணும் பதவிகளுக்கு வேட்பாளராக நிறுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். அந்த வகையில் திமுக மற்றும் அதிமுக களப்பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. மக்களை நேரில் சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். தேங்க்யூ.